தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை. இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது திருத்தாயாகிய மரியன்னையின் சொல்லிற்கிணங்கி கலிலேயாவின் கானா ஊரில் தண்ணீரை திராட்சரசமாக்கினீரே. எங்கள் தாயாகிய சகாய அன்னையின் மகிமையை போற்றி புகழ இங்கு கூடியிருப்பவர்களின் மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். எங்கள் மனமார்ந்த நன்றி ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அருள் புரிவீராக. ஓ இடைவிடாத சகாயத்தாயே, சக்தி வாய்ந்த உமது திருப்பெயரை கூவி அழைக்கிறோம். வாழ்வோரின் பாதுகாவலும் மரிப்போரின் மீட்புமாய் இருப்பவள் நீரே. உமது திருப்பெயர் எங்கள் நாவில் என்றும் ஒலிப்பதாக. முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பெயரை கூவி அழைப்போமாக. உமது திருப்பெயர் நம்பிக்கையும் சக்தியும் வாய்ந்தது. ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, நாங்கள் உம்மை அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தருளும். நாங்கள் உமது திருப்பெயரை உச்சரிப்பதோடு திருப்தியடைய மாட்டோம். நீரே எங்கள் இடைவிடா சகாயத்தாய் என்பதை எங்களது தினசரி வாழ்க்கையில் எடுத்து காட்டுவோம். ஓ இடைவிடா சகாயத்தாயே, மிகுந்த நம்பிக்கையுடன் உம்முன் முழந்தாளிடுகிறோம். எங்கள் தினசரி வாழ்க்கை சிக்கல்களில் உமது உதவியை கெஞ்சி மன்றாடுகிறோம். துன்ப துயரங்கள் எங்களை வீழ்த்துகின்றன. வாழ்வின் ஏற்றத்தாழ்வுகளும் வறுமை பிணிகளும் எங்களை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன. எப்பக்கமும் துன்பமே நிறைந்திருக்கிறது. இரக்கம் நிறைந்த தாயே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் தேவைகளை நிறைவேற்றும். எங்கள் துன்பங்களிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆனால் நாங்கள் இன்னும் அதிக காலம் துன்புறுதல் இறைவனின் சித்தமானால் நாங்கள் அவற்றை அன்புடனும் பொறுமையுடனும் ஏற்றுக்கொள்ள சகிப்புத்தன்மையை எங்களுக்கு அளித்தருளும். ஓ இடைவிடா சகாயத்தாயே, இந்த வரங்களை எல்லாம் எங்கள் பேறு பலன்களை குறித்து அல்ல, ஆனால் உமது அன்பிலும் வல்லமையிலும் நம்பிக்கை வைத்து கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமேன். இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 43 முதல் 44 முடிய உள்ள இறைவார்த்தைகள். இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தனர். அவர் தம் சீடர்களிடம், நான் சொல்வதை கேட்டு மனதில் வைத்து கொள்ளுங்கள். மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்படவிருக்கிறார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்று கத்தோலிக்க திரு அவை ஏழைகள் மற்றும் ஒதுக்கப்பட்ட மக்களிடையே தனது அப்போஸ்தலிக்க பணிக்காக கத்தோலிக்க தொண்டு நிறுவனங்களின் பாதுகாவலராக அறியப்பட்ட பிரெஞ்சு குருவானவர் புனித வின்சென்ட் தே பவுலை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறது. செப்டம்பர் மாதம் 2010 திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் ஆற்றிய உரையிலே புனித வின்சென்ட் பணக்காரர்களுக்கும் ஏழ்மையான மக்களுக்கும் இடையே நிலவும் வலுவான வேறுபாட்டை மிகவும் ஆர்வத்துடன் உணர்ந்தார் என்றும், தேவைப்படுகிறவர்களுக்கு வழங்க நிரந்தர சேவை வடிவங்களை ஒழுங்கமைக்க கிறிஸ்துவின் அன்பால் ஊக்குவிக்கப்பட்டார் என்றும் குறிப்பிடுகிறார். பிரான்ஸ் தேசத்தின் தென்மேற்கில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த இவர் சிறு வயதிலிருந்தே தனது அறிவுசார் திறமைகளை காட்டினார். சுமார் 15 வயதிலிருந்தே இறையியலை பயின்றார். 1600ஆம் ஆண்டில் ஒரு குருவாக அருள்பொழிவு செய்ய பெற்றார். மேலும் தூலூஸில் மாணவர்களுக்கு ஆசிரியராக பணியாற்றினார். 1605ஆம் ஆண்டு ஒரு கடல் பயணத்தின் போது புனித வின்சென்ட் தே பவுல் துருக்கிய கடற்கொள்ளையர்களால் கைப்பற்றப்பட்டு அடிமைத்தனத்திற்கு விற்கப்பட்டார். 1607 வரை அவரது சிறைப்பிடிக்கப்பட்ட சோதனை நீடித்தது. அந்த நேரத்தில் குருவானவராக பணியாற்றிய வின்சென்ட் தே பவுல் தனது உரிமையாளரை கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு மாற்றி அவருடன் துனிசியாவில் இருந்து தப்பிச் சென்றார். பின்னர் அவர் ரோமையில் படிப்பின் நேரத்தை செலவிட்டார். மேலும் அதிர்ஷ்டத்தில் திடீர் திருப்பமாக ஒரு உயர் வர்க்க பிரெஞ்சு குடும்ப உறுப்பினர்களுக்கு கல்வியாளராகவும் ஆன்மீக வழிகாட்டியாகவும் பணியாற்றினார். புனித வின்சென்ட் ஆரம்பத்தில் தனக்கென ஒரு ஓய்வு வாழ்க்கை உறுதி செய்யும் நோக்கத்துடன் தனது குருத்துவ வாழ்வை தொடங்கியிருந்தாலும், இறக்கும் நிலையில் இருந்த ஒரு விவசாயியின் வாக்குமூலத்தை கேட்ட பிறகு அவர் மனம் முற்றிலும் மாறினார். ஏழைகள் மீது இரக்கத்துடன் உந்தப்பட்டு அவர்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் உதவ நிறுவனங்களை நிறுவத் தொடங்கினார்.
ஒரு காலத்தில் அடிமையாக இருந்த இவர் கப்பல்களில் படகோட்டியாளாக மோசமான சூழ்நிலையில் பணியாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருந்த குற்றவாளிகளுக்கும் ஊழியம் செய்தார். புனித வின்சென்ட் தே பவுல் 1625ஆம் ஆண்டில் குருக்களுக்கான துறவற சபையை நிறுவினார். இது கிராமப்புற மக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்கும் குருக்களின் பற்றாக்குறை நிவர்த்தி செய்வதற்கும் ஒரு முயற்சியின் ஒரு பகுதியாகும். இதற்கு பிறகு விரைவில் அவர் வருங்கால செயின்ட் லூயிஸ் தி மரிலாக் உடன் இணைந்து ஏழைகள், நோயாளிகள் மற்றும் கைதிகள் மத்தியில் விரிவான திருத்தூது பணியை உள்ளடக்கிய துறவற பெண்களின் முதல் சபையான டாட்டர்ஸ் ஆஃப் சாரிட்டியை ஒழுங்கமைத்தார். லூயிஸின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த அமைப்பு நன்கொடைகளை சேகரித்தது. அதை வின்சென்ட் தேவைப்படுகிறவர்களிடையே பரவலாக விநியோகித்தார். இந்த நன்கொடைகள் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கான வீடுகள், முதியோருக்கான நல்வாழ்வு மையம் மற்றும் 40,000 ஏழைகளுக்கு தங்குமிடம் மற்றும் வேலை வழங்கப்பட்ட ஒரு பெரிய வளாகத்திற்கு சென்றன. புனித வின்சென்ட் தே பவுல் இந்த அனைத்து பணிகளிலும் பல்வேறு வழிகளில் ஈடுபட்டார். அத்துடன் அகதிகளுக்கு உதவுவதற்கும் அடிமைத்தனத்திற்கு விற்கப்பட்டவர்களை விடுவிப்பதற்கும் முயற்சிகளில் ஈடுபட்டார். தனது வாழ்நாளில் இந்த சாதனைகளுக்காக போற்றப்பட்டாலும் அருள்தந்தை வின்சென்ட் மிகுந்த தனிப்பட்ட மன தாழ்மையை கடைபிடித்தார். ஏழைகளுக்கு உதவுவதற்கும் திருச்சபை வலுப்படுத்துவதற்கும் தனது நற்பெயர் மற்றும் தொடர்புகளை பயன்படுத்தினார். புனித வின்சென்ட் தே பவுல் செப்டம்பர் 27, 1660 அன்று இறந்தார். போப் கிளமெண்ட் 12 அவரை புனிதராக உயர்த்தினார். 1835ஆம் ஆண்டில் பிரெஞ்சு அறிஞர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஃப்ரெட்ரிக் ஓசானாம் இவரை ஏழைகளின் நிவாரணத்திற்காக பாடுபடும் ஒரு சாதாரண கத்தோலிக்க அமைப்பான செயின்ட் வின்சென்ட் தே பவுல் சங்கத்திற்கு உத்வேகமாகவும் பெயராகவும் எடுத்துக்கொண்டார். புனித வின்சென்ட் தே பவுல் அவர்களின் வாழ்வு மற்றும் போதனையால் ஈர்க்கப்பட்டு அவருடைய இயக்கத்தில் இணைந்து நமது பங்குகளிலும் இன்றளவும் வின்சென்ட் தே பவுல் சபையினர் ஏழை எளிய மக்களுக்கான சேவைகளில் தங்களை இணைத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர். ஏழை எளியவரின் வாழ்வு உயர தங்களை அர்ப்பணித்து தங்களுடைய பொருளாதாரத்தை பகிர்ந்து உழைக்கும் அனைத்து வின்சென்டியர்களுக்கும் நம்முடைய திருவிழா நல்வாழ்த்துக்கள் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். மேலும் அவர்களுடைய பணிகளிலே நம்மையும் இணைத்து செயல்பட நம்முடைய பொருளாதாரத்தை பகிர்ந்து ஏழை எளியவருடைய வாழ்வு முன்னேற நாமும் உழைப்போம். அதற்காக ஜெபிப்போமாக. எங்கள் நல்ல ஆயனே, எம் இறைவா, உம்மை போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்ந்து உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருகிறேன். முற்காலத்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை நினைத்து பார்ப்பேன். உம் செயல்கள் அனைத்தையும் பற்றி தியானிப்பேன். உம் வலிமைமிகு செயல்களை பற்றி சிந்திப்பேன். அரியன செய்யும் இறைவன் நீர் ஒருவரே. திருப்பாடல் 77, 11 முதல் 14 முடிய வசனங்களில் நாங்கள் வாசிப்பதைப் போல நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த சகல நன்மைகளையும் எங்களுடைய நினைவுகளுக்கு கொண்டு வந்து உமக்கு நன்றி கூறுகிறோம். பகலில் மேகத்தூணாலும் இரவு முழுவதும் நெருப்பின் ஒளியாலும் எங்களை வழிநடத்துகின்றீர். பாறைகளை உடைத்து தண்ணீர் கொடுத்து மன்னாவினால் எங்கள் வாழ்வை நிறைவு பெறச் செய்கின்றீர். உம்மை நம்பும் பிள்ளைகளுக்கு செய்யும் வியத்தகு செயல்களை எண்ணி வியந்து உம்மை போற்றி புகழ்கிறோம். வறியவர் என்றுமே மறக்கப்படுவதில்லை, எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என்றுரைத்தவரே, வறுமையில் உழலும் எம் பிள்ளைகள் உம் பாதத்தில் சமர்ப்பணம் செய்கின்றோம். மாதத்தின் இறுதியில் உண்பதற்கு கூட வழியில்லாமல் வருந்தி கொண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளின் வறுமையை உற்று நோக்கி பார்த்தருளும். அவர்களுக்கு தக்க நேரத்தில் உணவு வழங்கி அருள்வீராக. பிள்ளைகளின் படிப்பிற்காகவும் தங்களின் தேவைகளுக்காகவும் கடன்களுக்கு எப்படி வட்டி கட்டுவது, எப்படி என்னுடைய கடனை முடிவுக்கு கொண்டு வருவது என்று புலம்பி அழுது கொண்டிருக்கும் பிள்ளைகளின் வாழ்வை பலப்படுத்தி அருளும். உம்முடைய விடுதலையின் செயல்பாட்டுக்காய் கூக்குரலிட்டு அழைக்கும் எம் பிள்ளைகளின் அழுகுரலுக்கு செவி கொடுத்து அவருடைய விண்ணப்பத்திற்கு பதில் தருவீராக. தள்ளாடும் முழங்கால்களை பலப்படுத்தியருளும். தளர்வுற்ற மனங்களை திடப்படுத்தியருளும். தற்கொலை எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு நம்பிக்கை கொடுத்தருளும். எதிர்மறை எண்ணங்களோடு போராடி கொண்டிருப்பவர்களுக்கு விடுதலை தாரும். பெற்றோரின் அவல நிலை எண்ணி வருந்தி கொண்டிருப்பவர்களுக்கும், வேலை செய்யும் இடங்களில் வலி நிறைந்த விமர்சனங்களை பயத்தோடு வேலை செய்து கொண்டிருக்கும் மகனே, ஆண்டவரின் உடனிருப்பை இன்று உணர்ந்து உங்களுக்கு கிடைக்கப் போகும் உயர்வுக்கும் நன்மைத்தனங்களுக்கும் நன்றி செலுத்தி இன்றைய எங்கள் போராட்டங்களில் நீர் எப்போதும் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நம்பிக்கையோடு அறிக்கையிட்டு வெற்றி பெற எங்களுக்கு தூய ஆவியின் வல்லமை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் தந்தையாம் கடவுளே உம்முடைய பாதத்தில் சமர்ப்பித்து மன்றாடுகிறோம். எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, ஆமென். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.